வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எள்ளு சாதம் பார்க்க போகிறோம். நவராத்திரி பிரசாதத்துக்கு ஏற்றது. சாதாரணமாக ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வச்சு கொடுக்கக்கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 200 கிராம் அரிசி, நான் இங்கே எடுத்துருக்கிறது பொன்னி அரிசி. பிரசாதம்னு செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா பாஸ்மதி அரிசி அல்லது பச்சரிசி 200 கிராம் வேக வச்சு உதிரியாக வச்சுக்கோங்க. எள்ளு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வரமிளகா 4 அல்லது 5 எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு, நல்லெண்ணெய், பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கடுகு எடுக்கலை, கடுகு வேண்டாம். முதல்ல வெறும் வாணலியில் எண்ணெய் எதுவும் விடாமல் எள்ளை மட்டும் நல்லா வறுத்துக்குவோம். நல்லா அது பொரிஞ்சு அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பிரசாதத்துக்காக செய்யும்போது நீங்கள் பாஸ்மதி அரிசி அல்லது பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அப்படின்னு வச்சோன்னா நல்லா உதிரியாக வரும் சாதம். குக்கரில் வச்சு எடுத்து ஆற வச்சு லேசாக அதில் எண்ணெயை சுற்றி ஊற்றி விட்டோன்னா நல்லா உதிரியாக ஆறி இருக்கும். இப்போ எள்ளு வறுத்தாச்சு, அதை ஒரு தட்டில் தனியாக தட்டி வச்சுருக்கிறேன். தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே வாணலியில் உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அதை ஓரளவு வாசனை வரும் வர லேஸ் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ரொம்ப கருகிராமல் வறுக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வத்தலை சேர்த்துக்கோங்க. காம்போடு போட வேண்டாம், இல்லைன்னா நார் நாராக இருக்கும். காம்பை எடுத்துட்டு போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த நேரத்தில் வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வத்தல் ஓரளவு உப்பி வர வரைக்கும் வறுத்துட்டு, உளுந்து கருகிராமல் பார்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு தான் பொடி பண்ணணும். இதை ஒரு தட்டில் தனியாக வச்சுருக்கேன், எள்ளோட சேர்க்கலை. அதெல்லாம் ஆறுற வரைக்கும் நம்ம வத்தல் பொரிச்சுப்போம். இதுக்கு அதாவது கூழு வத்தலும் அப்பளமும் பொரிக்க போகிறேன். இதுக்கு சாப்பிட்றதுக்கு கூழு வத்தல் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது உளுந்து அப்பளம் இருக்குது, அதையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். நல்லாயிருக்கும் இதுக்கு காம்பினேஷன். இது உளுந்து அப்பளம். ஸோ பொரிக்கும்போது இந்த மாதிரி இடுக்கி வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து கவனமாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெயை சுட வச்சுட்டு அதை கொஞ்சம் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோன்னா இந்த மாதிரி கருகாமல் வரும். இப்போ நம்ம முதல்ல உளுந்தையும் வத்தலையும் மட்டும் போட்டு 2 சுற்று சுற்றிக்கோங்க. ஸோ அந்த வத்தல் அரைப்பட்டு உளுந்தும் ஓரளவு குறகுறப்பாக அரைகிற வரைக்கும். அதுக்கு அப்புறம்தான் நம்ம எள்ளை சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் பெருங்காய பவுடரை சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர். அதை போட்டு ஒரு சுற்று சுற்றியாச்சு. வத்தல் இப்போது அரையலைனாலும் எள்ளு சேர்த்த பிறகு அரைச்சிரும். இப்போ எள்ளை சேர்த்து அதை முதல்ல எள்ளு போட்டோன்னா உளுந்து சரியாக பொடிப்படாது, அதனால தான் நம்ம இப்படி பிடிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். எள்ளு பிடிச்ச உடனே ரொம்ப மாவாக்க வேண்டியதில்லை, லேஸ் குறகுறப்போடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாதத்தில் விரவுறதுக்கு உதிரியாக வரும் நல்லா. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு தட்டில் நான் தட்டி வச்சுக்க போகிறேன். இதில் லேசாக வெல்லம், அரைக்கும் போதே இந்த வெல்லத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் பொடியாக நான் இருக்கிறதுனால இதில் சேர்க்குறேன். ஆனாலும் நீங்கள் பொடி பண்ணும்போதே கடைசியாக சேர்த்துக்கிட்டால் நல்லது. இப்போ அந்த சாதம் லேசாக எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும், லைட் எல்லோ கலரில் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதில் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிளறணுன்னா நல்லா நீட்டாக சாதம் உடையாமல் கிளறும். ஸோ நல்லா விரவி எடுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க.
சாதம் குக்கரில் வச்சு எடுத்த உடனே ப்ரெஷர் அடங்கின உடனே இந்த மாதிரி கரண்டியை வச்சு உட்டன் கரண்டியை வச்சு ஒரு தடவை கிளறி விட்டோம் அப்படின்னா சாதம் வந்து கட்டி இல்லாமல் முதல்ல உதிரியாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இதில் காமிக்கும் போதே அப்படி செஞ்சு வச்சுருந்தது தான். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக சேர்த்து விரவ முடியுது. எல்லா பொடியும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு எண்ணெயில் வெறும் கருவேப்பிலையை, கடுகு எதுவும் சேர்க்காம நல்லெண்ணெயை கொஞ்சம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சுட வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வாணலியில் வச்சு கருவேப்பிலையை மட்டும் போட்டு பொரித்து இதில் அப்படியே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் நல்லெண்ணெய் தான், நம்ம புளியோதரை மாதிரி தான் இதுலேயும். எள்ளுங்கிறது எள்ளுலேருந்து வந்த எண்ணெய் தான் நல்லெண்ணெய் இல்லையா? ஸோ நல்லெண்ணெய் தான் இதுக்கு சரியான காம்பினேஷன். ஸோ இதில் அதை தாளித்து போட்டாச்சு. நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரசாதத்துக்கு ரொம்ப உகந்தது தான் நவராத்திரி நேரத்தில். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். டேக் கேர்.